சபரிமலை ஐயப்பன் சன்னிதானம். இதான் வந்து மூலஸ்தானம். உள்ள தான் வந்து ஐயப்பன் இருக்காரு. இந்த வீடியோல ஃபுல்லாவே நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, பம்பாலருந்து சன்னிதானம் வரைக்கும். அதாவது சபரிமலையோட யாத்திரை பயணத்தோட விளாக் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து, வீட்ல இருக்கவங்களுக்கு ஒரு சபரிமலைக்கு போன ஒரு அனுபவத்த குடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ இருக்கும். எல்லாருமே பார்க்கலாம். நாங்க எப்பயுமே வந்து சீசன் டைம்ல போமாட்டோம். ஆஃப் சீசன் அதாவது பார்த்தீங்கன்னா, எல்லா மாசமும் 5 நாள் வந்து நட தொறந்திருக்கும். அந்த 5 நாள்ல வந்து ஆடி மாசம் பூஜைக்காக நாங்க வந்து இருமுடி கட்டிட்டு கிளம்பிட்டோம். எங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா நாங்க எங்கேயும் போல. ஸ்ட்ரெயிட்டா பம்பா வந்துட்டோம். இதுதான் பம்பா. ஸ்ட்ரெயிட்டா எங்களுக்கு பார்க்கிங்கும் பம்பாலயே கிடச்சிச்சு. பம்பால கார போட்டு பார்க் பண்ணிட்டு நாங்க பம்பாக்கு வந்துட்டோம். இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து பம்பா நதி. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. பாவங்களை தீர்க்கக்கூடிய பம்பா நதி. "கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி" அப்படின்னு வீரமணி ராஜு பாடியிருப்பாரு. அதுக்கு தான். அந்த மாரியான ஒரு புண்ணிய நதி தான் இது. இங்க வர பக்தர்கள் வந்து அங்க குளிச்சுட்டு, நம்ம வந்து மலையேற ஆரம்பிச்சுட்டோம். இங்க இப்ப தான் வந்து எங்க டீம் எல்லாம் வராங்க பாருங்க. அப்படியே நடந்துட்டு போ வேண்டியது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நடக்கிற ஒரு ஷெட்டு. ஒரு சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து அவ்ளோ கூட்டம் இருக்கும். இங்கேயே ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரம் காத்துட்டு இருக்க மாரிலாம் இருக்கும். சீசன் டைம்ல வந்தீங்கன்னா, கார்த்திகை மாசம் அந்த மாரி ஒரு சீசன் டைம்ல வந்தீங்கன்னா. நாங்க வந்து ஆடி மாச பூஜைக்காக வந்திருக்கிறதுனால கொஞ்சம் காலியா இருக்கு. இதுதான் வந்து இந்த சபரிமலையோட பம்பால இருந்து படிக்கட்டு ஸ்டார்ட் ஆகும். இங்க எல்லாருமே நம்ம கற்பூரம் எரியுது பாருங்க. இங்க ஒரு கற்பூரத்த ஏத்திட்டு, "சாமியே சரணம் ஐயப்பா" அப்படின்னு ஒரு கோஷத்த போட்டு எல்லாரும் நடக்க ஆரம்பிச்சுருவாங்க. எங்க வீட்டு குட்டி சாமி ஏறிட்டு போறாங்க பாருங்க. அது போறாங்க பாருங்க. அது பக்கத்துல வந்து எங்க அப்பா. அவர் தான் குருசாமி. அவரோட யாத்திரையா தான் அங்க போயிட்டுருக்கோம். எல்லாரும் அவர் கூடயே தான். இத ஸ்டார்ட்டிங்கில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். படிக்கட்டு மாரி தான் இருக்கும். பெருசா ஒண்ணும் தெரியாது. அப்படியே ஏற ஏற தான் வந்து ஸ்லோப்பா இருக்கும். இந்த வராங்க. அதுக்குள்ளயே பாருங்க நிக்கிறாங்க. நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு நெனச்சு நிக்கிறாரு எங்க அப்பா. நான் ஃபோட்டோ எடுக்கல. எங்க குட்டி சாமிக்கு பாருங்க, இருமுடிலாம் கீழ நழுவுது. அந்த அளவுக்கு அவங்க நடந்து வராங்க. அதோ பாருங்க, பட்டைய போட்டு நடந்து வந்துட்டுருக்கு என் குட்டி சாமி. அவ்வளோதான் அப்படியே ஏற வேண்டியது தான். அப்படியே ஏறி மேல வந்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஐயப்பன் வந்து பம்பா நதிக்கரையோரமா இருந்த இடம். அந்த பந்தல மன்னன் வந்து ஐயப்பன வந்து இங்க தான் வந்து கண்டெடுத்து பந்தல நாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு வளர்க்குறாரு. பந்தல மன்னனா ஆக்குறதுக்கான ரிச்சுவல்ஸ் எல்லாமே பண்ணாங்க. அதுக்குள்ள தான் த புலிப்பால் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு போயிட்டு மகிஷிய வதம் பண்ண அந்த இது எல்லாமே வந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே மேலே ஏறுனீங்கன்னா, இதான் வந்து கன்னிமூல கணபதி. அதாவது பம்பா கணபதி சொல்லுவாங்க. "கன்னிமூல கணபதி பகவானே சரணம் ஐயப்பா" அப்படின்னு இதான் பம்பா கணபதி. எல்லாருமே வந்து இங்க ஒரு தேங்காய் வச்சிருப்பாங்க அவங்க கையில. எல்லாம் பம்பாலேருந்து மேலே கொஞ்சம் ஏறி வந்து ஒரு ஒரு 100 மீட்டர் ஏறி வந்தா கணபதி கோயில் இருக்கும். அங்க பக்கத்துல வந்து இங்க தேங்காய் உடைப்பாங்க எல்லாருமே. எல்லாருமே வர எல்லாருமே கம்பல்சரி இங்க தேங்காய் உடைச்சுட்டு தான் போவாங்க. சப்போஸ் தேங்காய் மறந்துட்டாங்க, எடுத்துட்டு வரல அப்படின்னா, பக்கத்திலேயே வந்து தேங்காய் கடைலாம் இருக்கும். அங்கலாம் வாங்கிப்பாங்க. நம்ம சார்புல நம்மளும் ஒரு தேங்காய் உடைச்சுட்டு, அப்படியே ஒரு பம்பா கணபதிய ஒரு வணங்கிட்டு, நம்ம பாட்டு அடுத்து அடுத்து மூவ் மூவ் ஆரம்பிச்சுட்டோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, விர்ச்சுவல் கியூ. அதாவது ஆன்லைன் கியூன்னு சொல்லுவாங்க. சபரிமலை வர்றதுக்கு வந்து ஆன்லைன் கியூ வந்து புக் பண்ணணும். அதுக்கான ஸ்பாட் புக்கிங் கவுண்டர் தான். இது அங்க வீட்லயே புக் பண்ணாதவங்க இங்க வந்து புக் பண்ணிக்கலாம். அதுக்கான கவுண்டர் தான் அது. இதான் பம்பா கணபதி. இந்த கேம்பஸ் ஃபுல்லாவே விநாயகர், ஆஞ்சநேயர் அந்த மாரி இருப்பாங்க. அங்க சீனரி பாருங்க எப்படி இருக்கு. ஃபுல்லாவே ஃபாரஸ்ட் தான். ஒரு டீப் ஃபாரஸ்ட்டு. இது பெரியார் ரிசர்வ் ஃபாரஸ்ட் சொல்லுவாங்க. அந்த ஃபாரஸ்ட்டோட இதுதான் இது. இது பார்த்தீங்கன்னா, இது வந்து அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணி உள்ள வந்தோம்னா, இது வந்து இந்த ஆன்லைன் புக்கிங் கியூ. அது வந்து செக் பண்ற இடம். நம்ம வந்து வரத்துக்கு வந்து புக் பண்ணியிருக்கணும். நாங்க வந்து ஆல்ரெடி வரத்துக்கு முன்னாடியே நாங்க புக் பண்ணிட்டோம் ஆன்லைன்லேயே. அந்த கியூ வந்து செக் பண்ணக்கூடிய இடம். இங்க செக் பண்ணிட்டு உள்ள மூவ் பண்ணிருவாங்க. விட்டு அலோவ் பண்ணிருவாங்க. அதுக்குள்ள எங்க சாமி பாருங்க, விளாக் மாரி பேசிட்டு இருக்கு. இப்போ பையெல்லாம் காட்டுவாங்க பாருங்களேன். அந்த பைய பாருங்க. அந்த பையில ஃபுல்லா ஸ்நாக்ஸு. அந்த அம்மாக்குன்னு ஒரு குட்டி பை எடுத்து ஸ்நாக்ஸ் போட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பேஸ்ட் அப்படியே நவுத்திட்டோம். நவுத்துனா பார்த்தீங்கன்னா, கையில ஒரு பேண்ட் மாரி கட்டியிருக்காங்க பாருங்க. இந்த பேண்ட் வந்து சின்ன பசங்களுக்காக கட்டியிருக்காங்க. இந்த ஃபோன் நம்பர் அதெல்லாம் எழுதி, பேர்லாம் எழுதி. அப்படியே வந்தோம்னா, இதான் நீலிமலா. நீலிமலை ஸ்டார்ட்டிங்கு. ரைட்ல ஒரு வழி போகுது பாருங்க. இத வந்து கழுத பாதை சொல்லுவாங்க. கழுத பாதை இல்ல சுவாமி ஐயப்பன் பாதைன்னு சொல்லுவாங்க. லெஃப்ட்ல இருக்க பாதை தான் நம்ம சூஸ் பண்ண போறோம். ஏன்னா, லெஃப்ட்ல பாதை தான் ஏறுற பாதை. அந்த பாதை வந்து இறங்குற பாதை சீசன் டைம்லலாம். இப்போ வந்து காலியா இருக்கிறதுனால 2 சைடுமே விட்றாங்க. இந்த பாதை தான் வந்து நீலிமலை ஸ்டார்ட் ஆகுறது இங்க தான். எப்படி இருக்கு பாருங்க. இங்க ஒண்ணும் தெரியாது. நார்மலா தான் இருக்கும். ஆனா 2 சைடும் ஃபுல்லா கிரீனிஷா இருக்கு இல்லையா? ரைட்ல போறது வந்து கழுத பாதைன்னு சொல்லுவாங்க. அப்பலாம் வந்து கழுத வந்து திங்ஸ்லாம் ஏத்திக்கிட்டு வரும். அத மேல தான் ஏத்திட்டு வருவாங்க. அதனால அது வந்து கழுத பாதை சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம சூஸ் பண்றது இந்த பாதை தான் ஸ்டார்ட்டிங்ல.
இப்போ போனா நீலிமலை தான். நீலிமலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏறிட்டே இருக்கோம். லெஃப்ட்ல இருக்காங்க பாருங்க. இவங்கலாம் வந்து டோலி டோலி தூக்குறவங்க. இப்போ முடியாதவங்கள ஒரு 4 பேர் உட்கார வச்சு தூக்கிட்டு வருவாங்க. அது டோலின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது. அதில ஸ்டார்ட்டிங் எல்லாரும் ஸ்லோ ஆயிட்டாங்க பாருங்க. ஸ்டார்ட்டிங்கே அப்படி தான் இருக்கு. ஏற ஆரம்பிச்சோம். சரி நம்ம ஒரு எனர்ஜில அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏற ஆரம்பிப்போம். ஆனா போக போக தான் ரியல் இதுவே இருக்கு. அந்த மாரி இருக்கும். அவ்வளோதான் பொறுமையா ஏற வேண்டியது தான். இந்த பக்கத்தில இன்னொருத்தர் வச்சிருக்காங்க பாருங்க டோலி. இவங்கலாம் வந்து ஆள் புடிக்கிறதுக்காக, யாராவது வராங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்காக அவங்க உட்காந்துட்ருக்காங்க. யாராவது ஆள் கிடைப்பாங்களா தூக்கிட்டு போறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்காக உட்காந்துட்ருக்காங்க. அப்படியே பார்த்துட்டே ஏற வேண்டியது தான். கொஞ்சம் கொஞ்சமா ஏறுனா அவ்வளோதான். இதான் என் தம்பி, தம்பி சாமி. அதாவது எங்க குட்டி சாமி நடந்து வருது பாருங்க. குட்டி சாமி, எங்க அப்பா சாமி நடந்து வராங்க. இந்த அம்மாவால முடியல. ஒரு ஐடி கார்டு ஸ்கூல் ஐடி கார்டு இருந்துச்சு. ஐடி கார்ட மாட்டி விட்டோம். ஏன்னா, நம்போ கூட்டிட்டு வரோம். இன்கேஸ் எதாவது மிஸ் ஆயிட்டாங்கன்னா, இது என் தம்பி. அதான் ஏதாவது இன்கேஸ் எதாவது மிஸ் ஆயிட்டாங்கன்னா, அந்த அதில அட்ரஸோ இல்ல ஃபோன் நம்பரோ பார்த்து நம்மள கான்டாக்ட் பண்ணுவாங்க. அப்படின்றதுக்காக நாங்க அத போட்டு வரோம். நாங்க போன ஆடி மாதம் அந்த பூஜைன்றதுனால, ஃபுல்லா வந்து மழை தான் லைட்டா மைல்டா தூறிட்டே தான் இருந்துச்சு. ஆனா, டீப்பான ஒரு ரெயின் இல்ல. நாங்க வந்து லாஸ்ட் டைம் வந்து ஆகஸ்ட் மாதம் வந்தோம். ரொம்ப ஹெவி ரெயினா இருந்துச்சு. அதனால இப்போ ஜூலைலயே வந்துடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டோம். இதுலேருந்து அவ்வளோதான் டெம்பர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படி இருக்கு பாருங்க. இப்போ ஏரி வந்த பாதைய பாருங்க. கீழ எப்படி இருக்கு பாருங்க. ஃபுல்லா சர்வலா தான் இருக்கு. அந்த மாரியான ஒரு பாதை இது. ஒரு ஆப்ஷன் இல்ல. இதுதான் பாதை. நான் கழுத பாதைன்னு ஒண்ணு காட்டுனேன் இல்லையா? அது வந்து கொஞ்சம் சுத்தா இருக்கும். அது டிராக்டர் போற பாதை மாரி இருக்கும். இதுதான் வந்து நார்மலா ஏறுற பாதை. இவ்வளோ நாள் விரதம் இருந்து ஐயப்பன பார்க்க வரோம். இதுதான் இந்த யாத்திரையே. இத ஏறி போனா தான் ஐயப்பனோட தரிசனம் நம்மளுக்கு கிடைக்கும். ஃபுல்லா நாங்க ஒரு 7 மணி 7 மணிக்கு தான் இருக்கும் நினைக்கிறேன். அங்க அப்ப ஏற ஆரம்பிச்சோம். எப்படி இருக்கு பாருங்க. ஃபுல்லா அந்த மிஸ்ட்டு. பயங்கரமான ஒரு மிஸ்ட்டு. அது பாருங்க சைட்ல பாருங்க. ஃபுல்லா கிரீனிஷ் தான். மழையும் பெய்யுதா, மழை பெய்யுது. மிஸ்ட்டா இருக்கு. நல்லா இருந்துச்சு. அந்த 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 கிளைமேட்டே வந்து சூப்பரா இருக்கும். அந்த கிளைமேட்டோட அப்படியே மேலே ஏறி வந்தோம்னா, இது வந்து அப்பாச்சி மேடு. இங்க பார்த்தீங்கன்னா, அங்க பாருங்க மிஸ்ட்டு பாருங்க பின்னாடி. இங்க வந்து உருண்ட வழிபாடு அப்படின்னு இருக்கும். அதான் உண்ட வழிபாடு போட்டிருக்காங்க பாருங்க. இது என்னன்னா, சாமியோட பூதகணங்களுக்கு வந்து உணவு குடுக்குற மாரியான ஒரு ஐதீகம். எல்லாரும் வாங்கிட்டு, அவங்கவங்க சார்புல அந்த உருண்டைய இங்க அடிச்சிருவாங்க. தூக்கி காட்டு உள்ள போடுவாங்க. போட்டா அவ்வளோதான். அது சாமியோடக்கு வந்து உணவு மாரி. அந்த அந்த ஒரு ஃபார்மாலிட்டீஸ்க்காக பண்றாங்க. பண்ணிட்டு அவ்வளோதான் கொஞ்சம் கொஞ்சமா ஏற ஆரம்பிச்சுட்டோம். ஏற ஏற பாருங்க மிஸ்ட் எப்படி இருக்கு. நம்ம 7 மணிக்கு ஏற ஆரம்பிச்சு டைமும் ஆகுது. ஆனா, அந்த மிஸ்ட் வந்து குறையவே இல்ல. அப்படியே தான் இருக்கு. செம்ம மிஸ்ட்டு. இது பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா காடு டீப் ஃபாரஸ்ட்ன்றதுனால, மோஸ்ட் ஆஃப் எல்லாம் சட்டை போடாம நடப்பாங்க. ஷர்ட் ஏன் போடாம இருக்காங்கன்னா, எல்லாமே வந்து மூலிகை செடி, அந்த காத்து மேல படணும். எல்லாமே ஒரு கொஞ்சம் அந்த எல்லா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அந்த மாரியான ஒரு ஒரு ஃபாரஸ்ட்ல தான் நடந்துட்டு போறோம். அது பாருங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. ஆனா, இந்த இந்த மிஸ்ட்லயுமே குளிர் ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா, எல்லாருமே வந்து ஏறிட்டு இருக்காங்கன்னும்போது, எல்லாருக்கும் ஸ்வெட்டு தான் அதிகமா வருமே தவிர, இது ஒண்ணும் இருக்காது. யாருக்கும் பெருசா குளிராது. அப்படியே அதில மேலே ஏறி வர வேண்டியது தான். அதான் அப்பாச்சி மேடு ஏறுறாங்க பாருங்க. இருக்கிறது 2 வந்து ரொம்ப ஸ்லோப் அதிகமா உள்ளது 2 தான். ஒண்ணு நீலிமலை ஸ்டார்ட்டிங்கில நம்ம காட்டுனோம் இல்லையா? நீலிமலை. அதுக்கப்புறம் மேலே ஏறி வந்தோம்னா, இது வந்து அப்பாச்சி மேடு. இது வந்து ரொம்ப ஸ்லோப்பு. இதெல்லாம் வந்து எனக்கு முடியவே முடியல. ரொம்ப டஃப் ஆயிடுச்சு. எல்லாம் எப்படி நடக்குறாங்க? நடக்க முடியல யாராலயும். அந்த அளவுக்கு நடந்து போயிட்டுருக்காங்க. அது தூரத்தில தெரிறாங்களான்னு பாருங்க. எல்லாம் ஒரு சின்ன தல மட்டும் தான் தெரியுது. ஃபுல்லா அங்க மிஸ்ட்டு ஃபுல்லா மூடியிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். 2 பக்கம் கிரீனிஷு. நம்ம நடுவுல நடந்து போயிட்டுருக்கோம். அங்கங்க போட்டிருப்பாங்க. அந்த வைல்ட் அனிமல வந்து இது பண்ணாதீங்க, தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்லாமே போட்டிருப்பாங்க. ஆனா வந்து இங்க வந்து ஸ்பாட் பண்றது வந்து கொஞ்சம் கம்மி தான். நாங்க பெரிய பாதையில இது வந்து சின்ன பாதைன்னு சொல்லுவாங்க. பெரிய பாதையில போம்போது நெறையா அனிமல் ஸ்பாட் பண்ணலாம். அந்த மாரி இருக்கும். ஒரு இடத்துல நாங்க பெரிய பாதை போயிட்டு வரும்போது யானை வருதுன்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க எல்லாரையுமே. ஒரு 50 பேரா கும்பலா சேர்ந்து போங்க. சேர்ந்து இருந்தா மூவ் ஆயி போங்க. இல்லன்னா போவாதீங்கன்னு சொல்லி நிக்க வச்சுட்டாங்க. நிக்க வச்சு அனுப்புனாங்க. அந்த மாரி இருக்கும். அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஒரு வழியா அந்த அந்த அப்பாச்சி மேடை ஸ்லோப் ஏறிட்டு வந்துட்டோம்னா, இது வந்து சபரி பீடம். சபரி பீடத்தில வந்து இங்கேயும் வந்து ஒரு சில அந்த கன்னிமார்கள் வந்து கன்னிசாமினா வந்து ஃபர்ஸ்ட் ஹவுஸ் வராங்க இல்லையா? அவங்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து சரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரம்னா என்னன்னா, ஒரு சின்ன ஒரு ஸ்டிக்கில வந்து இந்த கோழி இறகு குத்துன மாரி தலையில கட்டிட்டு வருவாங்க. இது வந்து வாங்கிட்டு வந்து எரிமேலியிலேருந்து வாங்கிட்டு வருவாங்க. எல்லா பாபர் சாமிய பார்த்துட்டு, அங்கேருந்து வந்து இங்க எடுத்துட்டு வந்து இது பண்ருவாங்க. சமர்ப்பணம் பண்ணிடுவாங்க. இது என்னன்னா, ஐயப்பனுக்கு வந்து எத்தன பேரு எவ்வளோ கன்னிசாமி என்ன பார்க்க பார்க்க வருஷம் வராங்க அப்படின்ட்டு
மஞ்சு மாதா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ரிச்சுவலா வந்து இங்க பண்றாங்க. அது பாருங்க, அந்த இறகு எல்லாமே குத்தி வச்சிருக்காங்க. கத்தி அந்த மாரி குத்தி வச்சிருக்காங்க. அத அப்படியே சுத்தி வர வேண்டியது தான். சுத்தி வந்துட்டு சாமி கும்பிட்டு போ வேண்டியது தான். இது சபரி பீடம் ஏன்னு பேர் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, இங்க சபரின்றவங்க ஒருத்தவங்க வந்து ஒரு மூதாட்டி வந்து ஐயப்பன நோக்கி தவம் செஞ்சதுனால இது வந்து சபரியோட பீடம், சபரி பீடம் அப்படின்ற மாரி சொல்லப்பட்டுச்சு. இந்த மஞ்சு மாதா யாருன்னா வந்து ஐயப்பன் வந்து காட்டுக்கு போம்போது, அ மகிஷி அப்படின்றவங்கள வந்து வதம் பண்றாங்க. வதம் பண்ணோனே அவங்க ஒரு அரக்கரா இருந்து நல்ல ஒரு தோற்றத்தில மாறுனதுனால, பெண்ணா மாறுனது சாபம் நீங்கி பெண்ணா மாறுனதுனால, அவங்க வந்து ஐயப்பன வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. அப்ப ஐயப்பன் என்ன சொல்ட்டாரு டீசென்ட்டா, நான் வந்து இந்த மாரி இந்த பிறையில வந்து நான் வந்து பிரம்மச்சரியா தான் இருக்க போறேன். சரி உனக்காக ஒரு வாய்ப்பு தரேன். எப்போ வந்து என்ன பார்க்கறதுக்கு வந்து கன்னிசாமிங்க, அதாவது ஃபர்ஸ்ட் வருஷம் வராத வராத ஆட்கள் எப்போ இருக்காங்களோ, அப்ப நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மேல சன்னிதானத்தில சபரிமலை மேல பார்த்தீங்கன்னா, அந்த சாமியோட மஞ்ச மாதாவோட கோயிலும் தனியா இருக்கும். அதனால அதுவும் ஒரு ஒரு ரிச்சுவலா சொல்லுவாங்க. இங்க ஐயப்பனுக்கு வந்து சரங்குத்தியில வந்து சரத்த இந்த மாரி வைக்கிறாங்க இல்லையா? சபரி பீடத்தில. அத வந்து அதையுமே சொல்லுவாங்க. அவ்வளோதாங்க, சரத்த போட்டுட்டு அப்படியே நடந்து வந்துட்டே இருந்தோன்னா, இதுக்கப்புறம் ஸ்லோப் இருக்காது. எல்லாமே வந்து நார்மலான ஒரு இதுவா தான் இருக்கும். இதுக்கப்புறம் அந்த 2 ஸ்லோப் முடிஞ்சுச்சு இல்லையா? அதுக்கப்புறம் ஒண்ணும் இருக்காது. அப்படியே நடந்து வந்தோன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் கீழ காட்டுனேன் இல்லையா? கழுத பாதை அப்படின்னு சொன்னேன் இல்லையா? சுவாமி ஐயப்பன் பாதை அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அது வந்து இங்க தான் ஜாயிண்ட் ஆகும். நம்ம அங்க ரைட்ல நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அது வந்து இங்க இங்க நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகும். நம்ம வந்து லெஃப்ட்டு வேவ சூஸ் பண்ணதுனால நம்ம நம்ம இந்த பக்கம் வந்துட்டோம். இந்த பக்கம் இப்ப எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிமெண்ட் தரை இதெல்லாம் போட்டு இருக்கு. நான் வந்து இது வந்து 20வது வருஷம் வரேன் நானு. நான் சின்ன வயசுல வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒண்ணுமே இருக்காது. ரோடுலாம் சரியே இருக்காது. அ ஒரே மண்ணு அந்த மாரி தான் இருக்கும். பள்ளம் மேடுமா இருக்கும். சேரா இருக்கும். மழை வந்தா. கழுத தான் வந்து அந்த பொருட்கள்லாம் தூக்கிக்கிட்டு மேல வரும். அது மேல வச்சு தான் எடுப்போம் நாங்க. அந்த கீழ ஃபுல்லா அந்த சாணம் எல்லாமே இருக்கும். ஒரு ஹெவி ஸ்மெல்லாம் இருக்கும். அந்த மாரி இருக்கும். இப்போ வந்து டிராக்டர் வருது. அவங்க தூக்கிட்டு போறாங்க பாருங்க. இதுதான் வந்து டோலி. இது டிராக்டரும் மேல ஏறுது பாருங்க. செம்ம செம்ம ஸ்கில் டிரைவரு. எப்படி ஏத்துறாரு பாருங்க. ஃபுல் ஸ்லோப்பு. அவங்க ஃபுல்லா அந்த என்னென்ன அந்த கடைங்களுக்கு தேவையான அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வச்சு ஏத்துவாங்க. அவங்களுக்கு வந்து பைசா பேர் பண்ணிருவாங்க. அந்த மாரி இருக்கும். இப்ப நாங்க காட்டுனேன் இல்லையா டோலி, அவன் வந்து 4 பேர் தூக்கிட்டு போறான் பாருங்க. இப்ப நடக்க முடியாதவங்கள வந்து தூக்கிட்டு போறதுக்காக அந்த டோலி சர்வீஸ்ன்னு ஒண்ணு இங்க இருக்கு. ரூ. 10 ரூ. 10,000லேருந்து ரூ. 12,000 அப்படி வாங்குறாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு மாரி வாங்குறாங்க. அது என்னன்னா, அவங்க தூக்கிட்டு போறதுக்கு 4 பேர் தூக்கிட்டு போவாங்க. ஏன்னா முடியாது இல்லையா? வயசானவங்க வருவாங்க. அவங்களும் சாமி பார்க்கணும் இல்லையா? அவங்கள பார்க்கணுன்றதுக்காக தூக்கிட்டு போவாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இங்க உட்காந்துருக்காங்க பாருங்க. இவங்கலாம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அங்கருந்து இங்க வந்து இங்க ஒரு பாயிண்ட் ரெஸ்ட் எடுத்துருக்காங்க. டோலி தூக்கிட்டு வரவங்களும் இங்க ஒரு ரிலாக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா தூக்கிட்டு போய் ஒரே ஸ்டிச்ல எடுத்துட்டு போய் ஒரே ஸ்டிச்சா எடுத்துட்டு போய் இதில விட்டுருவாங்க. சபரிமலைல விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்தோம்னா, இங்க பாருங்க டோலி செக்கிங் கவுண்டர் இருக்கு. இது எதுக்காக வச்சிருக்காங்கன்னா, இப்ப கீழ பம்பால ஒரு பஞ்சிங் போட்டு வந்தாங்க இல்லையா? அவங்கள வந்து இங்க கரெக்ட்டா வந்துட்டாங்களான்னு என்ட்ரி போடுறதுக்காக. இங்க பாரு, இவர் தான் வந்து மணிசாமி. என் ஃப்ரெண்டு சாமி. அவரு தான் கூட வந்து எங்க பாப்பா பாருங்க. சாமியே சரணம் ஐயப்பா! நடந்து வந்துட்டுருக்கு. பின்னாடி வர்றது என் ஃப்ரெண்டு சாமி. அதுக்கு பின்னாடி என் தம்பி. இது வந்து எங்க அப்பா நடந்து வராங்க. இதுக்கப்புறம் வந்து ஸ்லோப் இருக்காதுங்க. ஃபுல்லா வந்து நார்மலா தான் இருக்கும். அப்படியே நடந்துட்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்கு மேல என்னன்னா, நடுவுல இந்த டிராக்டர் வரும். அவங்க ஹார்ன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டோலி தூக்கிட்டு வருவாங்க. அவங்க அவங்க விசில் அடிச்சுட்டே வருவாங்க. சம்டைம்ஸ் நெறைய பேர் டோலி, டோலி, டோலி அப்படின்னு கத்திக்கிட்டே வருவாங்க. அவ்வளோதான். அவங்க அவங்க வரும்போது நம்ம கொஞ்சம் வழி விட்டு நின்றுடணும். ஏன்னா, அவங்க அவ்வளோ வெயிட்ட தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. டிராக்டர் வரும்போதும் அப்படிதான். எல்லாருமே டக்குன்னு டக்குன்னு ஓரம் நின்றுவாங்க. ஏன்னா, அவங்க அவங்க அப்ப தானே கரெக்ட்டா ஓட்டிட்டு போ முடியும். அதனால வந்து அவங்க அந்த மாரி நின்றுவாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதே கிடையாது. கிரீனிஷ் பாருங்க. 2 சைடு எப்படி இருக்கு பாருங்க. சொல்லி அழகா டிராக்டர் ஒண்ணு வருது. இது பாருங்க. அப்படியே நடந்து வந்தா வந்து இதில நெறைய அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ணுவோன்னு சொன்னோம் இல்லையா? அந்த மாரி தான் இருக்கு. இது வந்து குரங்கு போல. ஆமா. நெறையா உயிரினம் இருக்கு. குரங்கு இருக்கு. நாங்க வந்து லாஸ்ட் டைம் வந்து இதெல்லாம் பார்த்தோம். காட்டு அணில்லாம் சொல்லுவாங்கல்ல. காட்டு அணில் பார்த்தா காட்டு குரங்கு போல. எப்படி இருக்கு பாருங்க ஃபேஸு. ஆமா, டிஃப்ரெண்ட்டா இருக்கு. நார்மலா நம்ம பார்ப்போம் இல்லையா? அந்த மாரி இல்ல. அது பாருங்க எவ்வளோ இருக்கு பாருங்க. பின்னாடிலாம் எவ்வளோ உட்காந்துருக்கு பாருங்க. ஆனா கொஞ்சம் பொருள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா வச்சுக்கணும். அந்த மாரி இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே நடந்து மேல வந்தோன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்துட்டோம் நம்ம சாமிய பார்க்க. ஃபர்ஸ்ட்டு எப்படி இருக்கு பாருங்க. ஃபுல்லா ஃபாரஸ்ட். ஒரு ஹில்ஸ் தான். ஹில்ஸ் உள்ள ஒரு ஃபாரஸ்ட்டு. அதுக்கு நடுவுல ஐயப்பன் உட்காந்துருக்காரு. நம்மள வர வைக்கிறாரு. நம்மளும் அவர பார்க்கறதுக்காக வந்துட்டுருக்கோம். எப்படி இருக்கு பாருங்க. செம்மையா இருக்குங்க. ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஏர் இருக்கும் உங்களுக்கு. அப்படி இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான், சின்ன சின்னதா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வர்றது. ஷெட் மாரி இருக்கும் இது. அப்படியே நடந்து வர்றது தான். எங்கள எல்லாம் வந்து எங்க
இது வந்து 18ஆம் படிக்கு முன்னாடி உள்ள ஒரு படி. இது ஏறுனா தான் ஐயப்பனோட 18ஆம் படி நம்மளுக்கு தெரியும். 18ஆம் படி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, தங்கத் தகடுனால பூசப்பட்டு அப்படியே இருக்கும். அந்த மூடப்பட்டு அப்படியே இருக்கும். அந்த மரம் தெரியுதா? அந்த மரம் தான் மெயினு. அந்த மரத்துக்கு பக்கத்தில அங்க தெரியுது பாருங்க. அதுதான் 18ஆம் படி. அந்த 18ஆம் படி பக்கத்தில வந்து ஒரு தேங்காய் உடைக்கிற ஒரு இடம் இருக்கும். அது வந்து கீழ கன்னிமூல கணபதி கிட்ட ஒரு தேங்காய் உடைச்சோம் இல்லையா? அந்த மாரி இங்க ஒரு தேங்காய் உடைச்சுட்டு படி ஏற ஆரம்பிச்சிடணும். அது எப்படி தான் தெரியல. எவ்வளோ கால் வலி ஏறி வந்தோம். அவ்வளோ கஷ்டமா இருந்தாலும், ஆனா அந்த 18ஆம் படி ஏறும்போது ஒரு கால் வலி கூட தெரியாது. அது எப்படின்னு தெரியல. நானே இத்தன வருஷமா பார்த்துட்டேன் நானு. அவ்வளோ கால் வலியில வருவாங்க, ஏறுவாங்க. உடம்பு வலியிலயும். ஆனா ஏறுனா ஒண்ணுமே தெரியாது. அப்படியே மேலே 18ஆம் படி ஏறி வந்தா, இங்க தான் ஐயப்பன் இருக்காரு பாருங்க. உள்ள நமக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு. குத்துக்கால் போட்டு உக்காந்துருக்காரு. எல்லாரும் கீழ நிக்கிறவங்கலாம் வந்து நெய் அபிஷேகத்துக்காக நிக்கிறாங்க. ஒரு வழியா சாமிய பார்த்துட்டு, வந்து எல்லாரும் ஒரு ஃபோட்டோ புடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்னோம். ஆனா நான் தெரியாம வீடியோ ஆன் பண்ணி விட்டேன். ஆனா ஃபோட்டோ நெனச்சு நின்னுட்டு இருந்தா வீடியோ. அப்புறம் பார்த்தா ஒரு வீடியோ ஒண்ணு எடுத்துட்டு, அவ்வளோதான் அடுத்து இருமுடிய பிரிக்கிறதுக்காக எல்லாரும் ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டோம். இதோ வந்துட்டோம் பாருங்க. அதுக்குள்ள வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சுட்டு, இருமுடி தான் அந்த இருமுடி நம்ம எடுத்துட்டு வந்தோம் இல்லையா? அந்த இருமுடி எல்லாத்தையுமே பிரிச்சு, அந்த தேங்காவெல்லாம் எடுத்து, அந்த தேங்காவுல வந்து நெய் வந்து நிரப்பி நம்ம எடுத்துட்டு வந்திருப்போம். அந்த தேங்காவுல உடைச்சு, அந்த நெய்யெல்லாம் வந்து அந்த பாத்திரம் வச்சிருக்கோம் பாருங்க. அதில ஊத்திடணும். ஊத்திட்டு, எடுத்துட்டு போய் ஐயப்பனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிட்டு, எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறவங்க எல்லாரும் அத வந்து ஷேர் பண்ணி எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுவோம். இதோட தத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேங்காய் தான் வந்து நம்ம உடம்பு. அதில வந்து நம்ம நெய் தான் வந்து ஆன்மா. அத நிரப்பி நம்ம எடுத்துட்டு வரோம். இங்க வந்ததுக்கப்புறம் நம்ப அந்த தேங்காவ உடைச்சு, அந்த ஆன்மாவ வந்து ஐயப்பனுக்கு சமர்ப்பணம் பண்ணிர்றோம். ஐயப்பனுக்கு சமர்ப்பிச்சுட்டு, நம்ம வந்து அந்த தேங்காய் ஓடு இருக்கு பாருங்க. அத வந்து இங்க அக்கினி குண்டம்னு இடம் இருக்கும் 18ஆம் படிக்கிட்ட. நான் கீழ இறங்கும்போது காட்டுறேன். அங்க வந்து இத போட்டு எரிச்சிருவோம். அதான் வந்து நம்ம வந்து ஐயப்பனுக்கு நம்மளோட ஆன்மாவ ஐயப்பனுக்கு கொடுத்துட்டு, நம்ம வந்து தேங்காய் அந்த ஓட நம்ம உடம்ப வந்து எரிச்சாச்சு. அந்த உடம்பு எரிக்கப்பட்டது. ஐயப்பன் வந்து நம்மளுடைய ஆன்மாவ ஏத்துக்கிட்டாரு. ஏத்துக்கிட்டு திரும்பி நம்ம போம்போது, ஒரு மறுபிறவி எடுத்து தான் நம்ம வந்து வீட்டுக்கு போறோம். அவ்வளோதான். அத உடைச்சு முடிச்சுட்டு தான் நாங்க இங்க வந்தோம். இது உள்ள வந்து நெய் அபிஷேகமும் பார்த்தாச்சு. பார்த்து நல்லபடியா எடுத்துட்டு ஷேர் பண்ணோம் எல்லாருக்கும். வந்தவங்க எல்லாரும் பிரிச்சுட்டு, போற வழியில இங்க அரவண பாயாசம் இருக்கும் பக்கத்தில. அத வாங்கிட்டு, இதுதான் 18ஆம் படி. 18ஆம் படிலேருந்து அப்படியே கொஞ்சம் அப்படி பார்த்தீங்கன்னா, அக்னி குண்டம். நான் அத தெரியும் பாருங்க. அது பாருங்க நான் சொன்னேன் இல்லையா? அந்த தேங்காவ வந்து எரிச்சுருவாங்க. அதாவது நெய்ய வந்து நம்ம ஆன்மாவ வந்து ஐயப்பனுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு, நம்ப உடம்ப வந்து எரிச்சிர்றோம். நம்ப கூடு வந்து எரிக்கப்படுது. நம்ப வந்துட்டு திருப்பி நம்ம போறோம்னா, ஐயப்பன் வந்து நம்மளுக்கு மறுபிறவி குடுத்து தான் நம்மள அனுப்புறாரு. எல்லாம் பண்ண தவறு எல்லாத்தையுமே இது பண்ணி, நம்மளுக்கு வந்து ஒரு மறுபிறவி எடுத்து நம்ம வீட்டுக்கு போறதா வந்து இங்க ஒரு ஐதீகம். அவ்வளோதான் தேங்காவ எரிச்சுட்டு நாங்களும் கீழ இறங்கலாம் அப்படின்ட்டு இறங்க ஆரம்பிச்சுட்டோம். இப்ப இறங்குற பாதை இதுதான். நம்ம ஏறுனோம் இல்லையா? அதே பாதையில தான் இறங்க போறோம். இது வந்து நம்ம முழுக்க முழுக்க அந்த வீடியோ எதுக்கு எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்கிறவங்க நெறையா அந்த பெண்கள்லாம் வந்து இங்க பார்த்துருக்க மாட்டாங்க. சரி அவங்களுக்கும் அந்த ஒரு பார்த்த அனுபவத்த குடுக்கணுமே, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம எடுத்தோம். உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மள சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாரி வீடியோ நம்ம நெறையா போடுவோம். சாமியே சரணம் ஐயப்பா!